அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அன்னை தமிழே பனைமரச் சிறப்பு. இந்த 2 பாடத்தோடைய ரிவிஷன் பகுதியை பார்க்க போகிறோம். கவனிச்சுட்டு வாங்க. ஃபஸ்ட்டு லெசன் வந்து அன்னை தமிழே. இந்த லெசனை பற்றி நம்ம நல்லா டீட்டெயிலாக பார்த்தோம் இல்லைங்களா. இப்போது ரிவிஷனுக்கு போகலாம். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? அன்னை கூட்டல் தமிழே என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அன்னை தமிழே. பிறப்பெடுத்தேன் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பிறப்பு கூட்டல் எடுத்தேன். மறந்துன்னை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மறந்து கூட்டல் உன்னை. சிறப்படைந்தேன் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சிறப்பு கூட்டல் அடைந்தேன். என்னில் என்ற சொல்லின் பொருள் எனக்குள். அடுத்தது வினாக்களுக்கு விடையளி. சொல்லில் விளையாட சொல்லித் தந்தவள் யார்? விடை கவனிங்க. சொல்லில் விளையாடச் சொல்லித் தந்தவள் அன்னை தமிழ் ஆகும். அன்னை தமிழ் ஆகும். எதை சொல்ல முடியவில்லை என்று இப்பாடலின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார்? சொல்லினால் உனது தமிழின் புகழை சொல்ல முடியவில்லை என ஆசிரியர் குறிப்பிடுகிறார். இப்பாடலின் ஆசிரியர் அன்னை தமிழை எவ்விதம் புகழ்கிறார்? என் அன்னையாகிய தமிழே, என் உயிரில் கலந்தவளே, என்னை வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் என்னுடன் சேர்ந்து வளர்பவளே, உன்னை புகழ்வதற்காகவே இவ்வுலகில் பிறந்துள்ளேன். சொல்லை கொண்டு விளையாடுவதற்கு சொல்லிக் கொடுத்தவளே, அதே சொல்லினால் உனது புகழை என்னால் கூற முடியவில்லையே என ஆசிரியர் புகழ்கிறார். அடுத்தது கவனிங்க. இப்பாடலில் இடம்பெற்றுள்ள ஒரே எழுத்தில் தொடங்கும் சொற்களை எடுத்து எழுதுக. ஒரே எழுத்தில் தொடங்கும் சொற்கள் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, ஒரே வேர்டில் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, அதை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. எண்ணெய், இன்னை, எண்ணெய் அங்கே ஆரம்பிக்குது இல்லைங்களா. இன்னியில் எண்ணில். உன்னை, இன்னை உன்னை. உலகில், உலகியில் உலகில். சொல்லி, இல்லி சொல்லி. சொல்ல, இல்ல சொல்ல. இங்கே பாருங்கள், ஏன்னு ஆரம்பிக்குது. அடுத்தது அடுத்தது சோ இல்லை ஆரம்பிக்குது இல்லைங்களா. அடுத்தது பாருங்க. இப்பாடலில் இடம்பெற்றுள்ள ஒரே ஓசையில் முடியும் சொற்களை எடுத்து எழுதுக. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரே ஓசையில் முடியும் சொல். முடியும் இல்லைங்களா, அந்த சொல்லை எடுத்து எழுதணும். கலந்தவளே, லேன் முடிஞ்சிருக்கு இல்லைங்களா. அடுத்தது வளர்ப்பவளே, வளர்பவளே, தந்தவளே, முடியலையே, புகழ்வதற்கே. அடுத்தது பாடலை நிறைவு செய்வோம். பட்டாம்பூச்சி பறந்து வா, பறக்கும் பூவாய் பறந்து வா, பட்டு மேனி ஓவியம் பார்க்க நீ பறந்து வா, தொட்டு உன்னை பார்க்கவா, தோழனாக பறந்து வா. அடுத்தது பாருங்க. சொல் உருவாக்கலாமா? இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒரு சொல் எடுத்து இங்கே ஒரு வார்த்தையாக உருவாக்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இன்னை அன்னை. அடுத்தது இந்தை குழந்தை. இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அன்னை, இன்னை அன்னை, குழந்தை, இந்தை குழந்தை. இங்கே இருக்கிற சொற்களை எடுத்து இங்கே ஒரு வார்த்தையாக உருவாக்கிக்கிறாங்க. இங்கே நல்லா கவனிங்க. தமிழ்மொழி, மொழி, தமிழ்மொழி எழுதியிருக்கேனா. அடுத்தது கவியரசர், கவியரசர். அடுத்தது இதோட ஃபஸ்ட் லெசன் முடிஞ்சுதா. நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். பாடம் 2 பனைமரச் சிறப்பு. இந்த பாடத்தோடைய இந்த பனைமரத்தோடைய சிறப்புகளை வந்து பார்த்துருந்தோம் இல்லைங்களா. இப்போது ரிவிஷனுக்கு போகலாம். நம்ம தமிழக அரசின் சின்னங்கள் பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ நல்லா கவனிங்க. மறுபடியும் நம்மளுடைய தமிழ்நாட்டோடைய சின்னம் வந்து எது? ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் கோபுரம் பார்த்துருப்போம் இல்லைங்களா. அந்த ₹1 காயின்லலாம் இருக்கும், நல்லா கவனிச்சிருப்பீங்களா. நிறையா நம்ம புக்கிலலாம் இதுதான் இந்த சின்னம் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. புக்குன்றதில் நம்ம கவர்மெண்ட் அப்படின்னாவே இந்த சிம்பிள் வந்து இருக்கும். சரிங்களா. அடுத்தது தமிழ்நாட்டுடைய பறவை வந்து மரகத புறா. இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. அடுத்தது தமிழ்நாட்டுடைய பாடல் வந்து தமிழ்த்தாய் வாழ்த்து, நீராறும் கடலுடுத்த, நம்ம பாடுவோம் இல்லைங்களா, அந்த பாடல். அடுத்தது தமிழ்நாட்டுடைய மலர் செங்காந்தல் பூ. இந்த பூ வந்து நம்ம ரோட்டில் இருக்கக்கூடிய மரத்தில் நிறையா இருக்கும், நல்லா பார்த்துருப்பீங்க நீங்கள்லாம். அடுத்தது தமிழ்நாட்டுடைய நடனம் வந்து பரதநாட்டியம்.
தமிழ்நாட்டுடைய மரம் பனைமரம். தமிழ்நாட்டின் விலங்கு வரையாடு. தமிழ்நாட்டுடைய விளையாட்டு கபடி. அடுத்தது நம்ம சரியான விடை பார்க்கலாம். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? வல்லமை என்ற சொல்லின் பொருள் வலிமை. உயர என்ற சொல்லின் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க, தாழ. விழுந்து என்ற சொல்லின் எதிர்ச்சொல் எழுந்து. கரையோரம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கரை கூட்டல் ஓரம். அடுத்தது பார்க்கலாம். அங்கெல்லாம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அங்கு கூட்டல் எல்லாம். அங்கு கூட்டல் எல்லாம். கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக. சாலையோரம், சாலை கூட்டல் ஓரம். குருத்தோலை, குருத்து கூட்டல் ஓலை. அடுத்தது வினாக்களுக்கு விடையளி. பனைமரத்திலிருந்து கிடைக்கும் உணவுப் பொருட்கள் யாவை? நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா? பாருங்க, பனைமரத்திலிருந்து கிடைக்கும் உணவுப் பொருட்கள் யாவை? விடை பாருங்க. நுங்கு, பனங்கிழங்கு, பனம்பழம், பதநீர், கற்கண்டு, கருப்பட்டி போன்ற உணவுப் பொருட்கள் பனைமரத்திலிருந்து கிடைக்கின்றன. அடுத்தது 2வது கேள்வி. சிறுவர்கள் விளையாடுவதற்கு பனைமரம் எவ்வாறு உதவுகிறது? விடை பாருங்க. பனங்காய் வண்டி, பனை ஓலை காற்றாடி, பனை ஓலை விசிறி, பொம்மைகள் ஆகியவற்றை செய்து சிறுவர்கள் விளையாடுவதற்கு பனைமரம் உதவுகிறது. அடுத்த கேள்வி. பனைமரத்தை நாம் எவ்வாறு பாதுகாக்கலாம்? பனங்கொட்டைகளை சேகரித்து குளம், ஆறு, குட்டை போன்றவற்றின் கரையோரங்களில் ஊன்றி பாதுகாக்கலாம். அடுத்தது. பனைமரத்தின் பயன்களாக நீ கருதுவனவற்றை சொந்த நடையில் எழுதுக. பனைமரத்தின் அனைத்து பாகங்களும் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கின்றது. அதனால்தான் அதனை கற்பகத்தரு என்கின்றோம். கற்பகத்தரு, நல்லா ஸ்பெல்லிங் பாருங்க. க-இற்-ப-க-இத்-தரு, கற்பகத்தரு. சரிங்களா? அடுத்தது. உங்கள் வீட்டில் பயன்படுத்தப்படும் மரத்தாலான பொருட்களை பட்டியலிடுக. இங்கே 12 பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, 12 பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம வீட்டில் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோம், என்னென்னலாம் மரத்தால் செஞ்ச பொருட்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க. அலமாரி, அலமாரி, அலமாரி. அடுத்தது கட்டில், க-இட்-டி-யில், கட்டில். நாற்காலி, நாற்காலி, நாற்காலி. அடுத்து மேசை, மேசை, மேசை. கதவு, கதவு, கதவு. அடுத்தது ஏணி, ஏணி, ஏணி. நடைவண்டி, நடைவண்டி, நடைவண்டி. அடுத்தது பென்சில், நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா பென்சில், பென்சில், பென்சில். அதை மரத்தால் தான் செஞ்சுருப்பாங்க இல்லைங்களா? அடுத்தது மரஜாடி, மரஜாடி, மரஜாடி. மரக்கரண்டி, மர-இ-க-ர-இண்டி, மரக்கரண்டி. ஊஞ்சல், ஊ-இன்-ஜ-இல், ஊஞ்சல். அடுத்தது ஜன்னல், ஜ-இன்-ந-இல், ஜன்னல். இது 12 வார்த்தைகள் வந்திருக்கு, 12 பொருட்கள் வந்திருக்கு. இன்னும் உங்களுக்கு என்னென்னலாம் பொருட்கள் தெரியுமோ அதையும் நீங்கள் சேர்த்து எழுதிக்கலாம். அடுத்தது. இணைந்து செய்வோம். சொற்களுக்கு உரிய படங்களை பொருத்துக. இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க, இங்கே இருக்க சொற்களை இந்த படத்தோடைய என்ன பண்ணோம், பொருத்தமாக என்ன பண்ணோம், கோடிட்டு காமிக்கணும். நல்லா கவனிங்க. இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இல்லையா? பூ, பூவுக்கு ரோஜா பூ இருக்குது இல்லைங்களா? அடுத்தது நமக்கு பார்க்கும். ஆ, ஆ என்றால் என்னது? பசு இல்லைங்களா? ஆ என்றால் பசு. கை என்றால் நம்மளுடைய கரம், கை தான். சரிங்களா? அடுத்தது பூவுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க ரோஜா பூ. அடுத்தது நா, நா என்றால் நாக்கு. ஈ என்றால் ஒரு சிறு பறவை, ஈ பூச்சி இருக்கு இல்லையா, அந்த பூச்சி தான் ஈ. அடுத்தது கா, கா என்றால் வனம், காடு. அடுத்தது மொழியோடு விளையாடு. ஒரே பொருள் தரும் சொற்களை கண்டுபிடித்து வட்டமிடுக. நிலவு, மதி. ஒரே பொருள் தரும் சொற்கள், ஒரே பொருள் தருடைய சொற்களை வட்டமிட சொல்லியிருக்காங்க. பாருங்க. நிலவு, நிலவு என்றால் மதி சொல்லுவோம். திங்கள், சந்திரன். மதி, மதி, மதி. திங்கள், தி-இங்க-இல், திங்கள். சந்திரன், ச-இந்-தி-ர-இன், சந்திரன். அடுத்தது அம்மா, அம்மா என்றால் அன்னை,
இன்னை அன்னை, தாய் தாய் தாய், மாதா மாதா. அடுத்தது மகுடம். மகுடம் என்றால் மணிமுடி சொல்லுவோம் இல்லையா, கிரீடம் அது சொல்லுவோம் இல்லையா, அதுதான். மணிமுடி மணிமுடி. கிரீடம் கிரீடயும் கிரீடம். அணிகலன் அணிகலயின் அணிகலன். அடுத்தது திரள். திரள் என்றால் கூட்டம் சொல்லுவோம் இல்லையா, கூயிட்டயும் கூட்டம். நெருக்கம் நேருயிக்கையும் நெருக்கம். அடுத்தது கும்பல் கூயிம்பயில் கும்பல். நெரிசல் நேரிசையில் நெரிசல். இந்த ரிவிஷன் பண்ண இல்லையா, இந்த பகுதியெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. இப்போ டெஸ்ட்டு வரப்போகுது இல்லைங்களா, இதை ரிவைஸ் பண்ணிவிட்டேன். நான் ஸ்லிப் டெஸ்ட் மாதிரி வைப்பேன். இதெல்லாம் படித்து பார்த்துட்டு நான் எப்போ டெஸ்ட் வைக்கணும் அதை கரெக்டாக ப்ராப்பராக எழுதி சப்மிட் பண்ணணும். சரிங்களா? நன்றிம்மா.